மொபைல் விற்பனையாளர்களின் ஒற்றுமை திருச்சி மாநாடு ஒரு சாட்சி. அவர்கள் அனைவரும் அணிந்திருந்த வெள்ளை நிற சட்டை ஒற்றுமைக்கு மேலும் சாட்சி. விழாவில் தமிழகத்தின் கல்வி அமைச்சர் அண்ணன் அவர்களின் நம்முடைய அரசாங்கம் சார்ந்து நீங்க எங்களுக்கு கொண்டு வர வேண்டும், உங்களுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டும் என்று இருந்தால் அது போன்ற ரிசல்யூஷனை முதல்ல என்ன கொடுங்க. நீங்க அதான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5ஆம் தேதி எங்களுக்கு கேபினட் மீட்டிங் இருக்கின்றது. அதில் ஒரு லாஸ்ட் மினிட்ல என்னென்னலாம் புஷ் பண்ண முடியுமோ அதை புஷ் பண்றதுக்கு உங்களுடைய உற்றத்தோடாக நண்பன் மகேஷ் போய் அவங்க என்றைக்குமே இருப்பான் என்று சொல்லி வருகத்தில் இருக்கின்ற இதோடைய நிர்வாகிகள் தலைவர்லேருந்து பொருளாளர்லேருந்து செயலாளர்லேருந்து அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய திருச்சி மாவட்டம், திருப்புமுனை தருகின்ற மாவட்டம், வந்தாரை வாழ வைக்கக்கூடிய மாவட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. நல்ல நிகழ்ச்சியை முடிச்சு அவங்க ஊருக்கு போகும்போது பத்திரமாக நீங்கள் ஊர் திரும்ப வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. பல்வேறு கருத்துக்களையும் உங்கள் கோரிக்கையும் என்னிடம் கொடுங்கள் என கூறிய கல்வி அமைச்சர் அண்ணனுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நமது கலந்தாய்வு கூட்டத்தில் நடைபெற்றது. அனைத்து நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரோட ஒத்துழைப்போடு இந்த மாநாடு சிறப்பாக ஏற்பாடு பண்ணி 50 ஸ்டால் ஏற்பாடு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்டால் விசிட் பண்ணீங்களா? சூப்பர் சார். சவுண்ட் அப்படியோ இங்கே இன்னைக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய தம்ரா ஐயர்வாடி சார்பாக சிம்பிளா பேசுகிறேன். இப்ப நம்ம புதிய பிரச்சனையை சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். மறுபடியும் இங்கே இன்னைக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய தம்ரா ஐயர்வாடி சார்பாக அனைவரோட சார்பாக நன்றி தெரிவித்து கூட்டத்தில் 4500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டாங்க. பல்வேறு நிகழ்வுகள் கலந்தாய்வு செய்யப்பட்டது. வணிக ரீதியான பிரச்சனைகள் தீர்வு காணுதல், வணிகர்களுக்கு பாதுகாப்பு, இன்சூரன்ஸ், வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், வாடிக்கையாளர்கள் மூலம் வரும் சில பிரச்சனைகளை சட்ட ரீதியாக தீர்வு காணுதல், டாக்ஸ், ஜிஎஸ்டியை முறையாக செயல்படுத்தும் விதம், அதேபோல் ரோட்டோட இருக்கும் சிம் கார்டு முறைகேடாக நடப்பதற்கு வாய்ப்பு, அதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மூலப்பொருள் கிடைக்கும் இடம் 150க்கு மேற்பட்ட ஸ்டால்கள் மூலம் தெளிவுபடுத்தி நம்ம தேவைப்படும் போது வாங்கிக்கொள்ளும் வசதி, இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறப்பு விருந்தினர்களை கௌரவத்தில் அவர்கள் கூறும் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு காலை மாலை என சைவம் அசைவம் என 2 வகையிலும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தார்கள். இதற்கு ஒத்துழைப்பு விவோ, ஓப்போ, ரியல்மி போன்ற மற்ற அனைத்து கம்பெனிகளுக்கும் நன்றி கூறி, மேலும் நமது அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை, வணக்கம், நன்றியை கூறி இந்த மாநாடு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக பல மாதங்களாக பல கஷ்டங்களை கடந்து சிறப்பாக செயல்படுத்திய அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை கூறி, இதுபோன்று சிறப்பான அடுத்த ஒரு ஒற்றுமையில் சந்திப்போம் என ஒற்றுமையே பலம், வெற்றி நமதே என சூழலிடம் கூட்டம் இனிதே நடைபெற்றது. இந்த வீடியோ தொகுப்பு புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக நன்றி.